ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் இன் தமிழ். இந்த வீடியோவில் நாம் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஈஸியான இங்கிலீஷ் சென்டென்ஸ் தான் கற்றுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் தினமும் பள்ளிக்கு நடந்து செல்வாள். அவள் தினமும் பள்ளிக்கு நடந்து செல்வாள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவள்ன்றது இங்கிலீஷில் ஷீன்னு சொல்லுவோம். தினமும்ன்றது இங்கிலீஷில் எவ்ரிடேன்னு சொல்லலாம். பள்ளின்றது இங்கிலீஷில் ஸ்கூல்னு சொல்லுவோம். நடந்து போகிறத வாக்குன்னு சொல்லுவோம். இப்போ அவள் தினமும் பள்ளிக்கு நடந்து செல்வாள்ன்றத ஷீ வாக்ஸ் டு ஸ்கூல் எவ்ரிடே. ஷீ வாக்ஸ் டு ஸ்கூல் எவ்ரிடேன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அந்நியர்களை கண்டால் நாய்கள் குரைக்கும். அந்நியர்களை கண்டால் நாய்கள் குரைக்கும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அந்நியர்கள் அப்படின்றது இங்கிலீஷில் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னு சொல்லுவோம். ஸ்ட்ரேஞ்சர்ஸ். நாய்கள்ன்றது இங்கிலீஷில் டாக்னு சொல்லுவோம். குரைக்கும்ன்றத இங்கிலீஷில் பார்க்குன்னு சொல்லலாம். பார்க். இப்போ அந்நியர்களை கண்டால் நாய்கள் குரைக்கும்ன்றத டாக்ஸ் பார்க் வென் தே see strangers. டாக்ஸ் பார்க் வென் தே see strangers-னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவன் உள்ளூர் புத்தக கடையில் வேலை செய்கிறான். அவன் உள்ளூர் புத்தக கடையில் வேலை செய்கிறான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவன்றது இங்கிலீஷில் ஹீன்னு சொல்லுவோம். உள்ளூர்ன்றத லோக்கல்னு சொல்லலாம். புத்தக கடை அப்படின்றத புக் ஸ்டோர். புக் ஸ்டோர்னு சொல்லுவோம். வேலை செய்கிறத ஒர்க்குன்னு சொல்லுவோம். இப்போ அவன் உள்ளூர் புத்தக கடையில் வேலை செய்கிறான்றத ஹீ ஒர்க்ஸ் அட் எ லோக்கல் புக் ஸ்டோர். ஹீ ஒர்க்ஸ் அட் எ லோக்கல் புக் ஸ்டோர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் காலை 7 மணிக்கு காலை உணவு சாப்பிட்றேன். நான் காலையில் 7 மணிக்கு காலை உணவு சாப்பிட்றேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நான்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். 7 மணி அப்படின்றத 7 AM சொல்லலாம். காலை உணவுன்றத பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவோம். பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட்றேன்றத இங்கிலீஷில் ஈட்னு சொல்லுவோம். இப்போ நான் காலை 7 மணிக்கு காலை உணவு சாப்பிட்றேன்றத ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அட் 7 AM. ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அட் 7 AM சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் பள்ளி முடிந்ததும் கூடைப்பந்து விளையாடுகிறார்கள். அவர்கள் பள்ளி முடிந்ததும் கூடைப்பந்து விளையாடுகிறார்கள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவர்கள்ன்றது இங்கிலீஷில் தேன்னு சொல்லுவோம். பள்ளி முடிந்ததும் அப்படின்றத ஆஃப்டர் ஸ்கூல். ஆஃப்டர் ஸ்கூல்னு சொல்லலாம். கூடைப்பந்துன்றது இங்கிலீஷில் பேஸ்கெட் பால். பேஸ்கெட் பால்னு சொல்லலாம். விளையாடுறது இங்கிலீஷில் பிளேன்னு சொல்லுவோம். இப்போ அவர்கள் பள்ளி முடிந்ததும் கூடைப்பந்து விளையாடுகிறார்கள்ன்றத they play basketball after school. they play basketball after schoolனு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஆறு அமைதியாக ஓடுகிறது. ஆறு அமைதியாக ஓடுகிறது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஆறுன்றது இங்கிலீஷில் ரிவர்னு சொல்லுவோம். அமைதியா அப்படின்றப்ப குவைட். குவைட்னு சொல்லுவோம். இப்போ ஆறு அமைதியாக ஓடுகிறதுன்றத the river flows quietly. the river flows quietlyன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் ஒரு சின்ன நகரத்தில் வசிக்கிறோம். நாங்கள் ஒரு சின்ன நகரத்தில் வசிக்கிறோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நாங்கன்றது இங்கிலீஷில் வீன்னு சொல்லுவோம். சின்ன நகரம் அப்படின்றத ஸ்மால் டவுன். ஸ்மால் டவுன்னு சொல்லுவோம். வசிக்கிறோன்றது இங்கிலீஷில் லிவ்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் ஒரு சின்ன நகரத்தில் வசிக்கிறோன்றத வி லிவ் இன் அ ஸ்மால் டவுன். வி லிவ் இன் அ ஸ்மால் டவுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் வழக்கமாக மாலையில் உடற்பயிற்சி செய்வேன். நான் வழக்கமாக மாலையில் உடற்பயிற்சி செய்வேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நான்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். வழக்கமாக அப்படின்றத யூஸ்வலி. யூஸ்வலின்னு சொல்லுவோம். மாலைன்றது இங்கிலீஷில் ஈவினிங்னு சொல்லுவோம். உடற்பயிற்சின்றத எக்ஸசைஸ்னு சொல்லலாம். இப்போ நான் வழக்கமாக மாலையில் உடற்பயிற்சி செய்வேன்றத I usually exercise in the evening. I usually exercise in the evening சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், குளிர்காலத்தில் அப்பப்போ மழை பெய்யும். குளிர்காலத்தில் அப்பப்போ மழை பெய்யும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, குளிர்காலன்றது இங்கிலீஷில் வின்டர்னு சொல்லுவோம். அப்பப்போன்றத அக்கேஷ்னலி. அக்கேஷ்னலின்னு சொல்லுவோம். மழைன்றது இங்கிலீஷில் ரெயின்னு சொல்லுவோம். இப்போ குளிர்காலத்தில் அப்பப்போ மழை பெய்யுன்றத இட் ரெயின்ஸ் அக்கேஷ்னலி இன் வின்டர். இட் ரெயின்ஸ் அக்கேஷ்னலி இன் வின்டர்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் ஒன், வசந்த காலத்தில் பூக்கள் பூக்கும். வசந்த காலத்தில் பூக்கள் பூக்கும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, வசந்த காலம்ன்றது இங்கிலீஷில் ஸ்ப்ரிங்னு சொல்லுவோம். ஸ்ப்ரிங். பூக்கள்ன்றது இங்கிலீஷில் ஃப்ளவர்ஸ்னு சொல்லுவோம். பூக்கும்ன்றத ப்ளூம்னு சொல்லலாம். இப்போ வசந்த காலத்தில் பூக்கள் பூக்கும்ன்றத த ஃப்ளவர்ஸ் ப்ளூம் இன் ஸ்ப்ரிங். த ஃப்ளவர்ஸ் ப்ளூம் இன் ஸ்ப்ரிங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், காற்று மெதுவாக வீசுது. காற்று மெதுவாக வீசுது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, காற்றுன்றது இங்கிலீஷில் விண்டுன்னு சொல்லுவோம். மெதுவான்றப்ப ஜென்ட்லின்னு சொல்லலாம். வீசுறது இங்கிலீஷில் ப்ளோஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ காற்று மெதுவாக வீசுதுன்றத த விண்ட் ப்ளோஸ் ஜென்ட்லி. த விண்ட் ப்ளோஸ் ஜென்ட்லின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், காலையில் 10 மணிக்கு கடைகள் திறக்கும். காலையில் 10 மணிக்கு கடைகள் திறக்கும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, காலையில் 10 மணின்றத 10 AM 10 AMன்னு சொல்லுவோம். கடைகள்ன்றது இங்கிலீஷில் ஸ்டோர்னு சொல்லுவோம். திறக்கிறது இங்கிலீஷில் ஓப்பன்னு சொல்லலாம். இப்போ காலை 10 மணிக்கு கடைகள் திறக்கும்ன்றத த ஸ்டோர் ஓப்பன்ஸ் அட் 10 AM. த ஸ்டோர் ஓப்பன்ஸ் அட் 10 AMன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், குழந்தைகள் பூங்காவில் விளையாடுகிறார்கள். குழந்தைகள் பூங்காவில் விளையாடுகிறார்கள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, குழந்தைகள்ன்றது இங்கிலீஷில் கிட்ஸ்ன்னு சொல்லுவோம். பூங்கான்றது இங்கிலீஷில் பார்க்குன்னு சொல்லலாம். விளையாடுறது இங்கிலீஷில் பிளேன்னு சொல்லுவோம். இப்போ குழந்தைகள் பூங்காவில் விளையாடுகிறார்கள்ன்றத த கிட்ஸ் பிளே இன் த பார்க். த கிட்ஸ் பிளே இன் த பார்க்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஆசிரியர் மாணவர்களை ஊக்குவிக்கிறார். ஆசிரியர் மாணவர்களை ஊக்குவிக்கிறார். ஆசிரியர்ன்றது இங்கிலீஷில் டீச்சர்னு சொல்லுவோம். மாணவர்கள் அப்படின்றத ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஊக்குவிக்கிறது இங்கிலீஷில் என்கரேஜ். என்கரேஜ்னு சொல்லுவோம். இப்போ ஆசிரியர் மாணவர்களை ஊக்குவிக்கிறார்ன்றத த டீச்சர் என்கரேஜஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். த டீச்சர் என்கரேஜஸ் த ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சூரியன் மேற்கில் மறைகிறது. சூரியன் மேற்கில் மறைகிறது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, சூரியன்றது இங்கிலீஷில் சன்னு சொல்லுவோம். மேற்குன்றது இங்கிலீஷில் வெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். சூரியன் மறையிறத இங்கிலீஷில் சன் செட்னு சொல்லுவோம். சன் செட். இப்போ சூரியன் மேற்கில் மறைகிறதுன்றத த சன் செட்ஸ் இன் த வெஸ்ட். த சன் செட்ஸ் இன் த வெஸ்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு புதிய இடங்களுக்கு பயணிக்க பிடிக்கும். எனக்கு புதிய இடங்களுக்கு பயணிக்க பிடிக்கும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, எனக்குன்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். புதிய இடங்கள்ன்றது இங்கிலீஷில் நியூ பிளேசஸ்னு சொல்லலாம். நியூ பிளேசஸ். பயணிக்கிறது இங்கிலீஷில் ட்ராவல்னு சொல்லுவோம். ட்ராவல். இப்போ எனக்கு புதிய இடங்களுக்கு பயணிக்க பிடிக்கும்ன்றத ஐ லைக் டு ட்ராவல் நியூ பிளேசஸ். ஐ லைக் டு ட்ராவல் டு நியூ பிளேசஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கே படிக்கிற. நீ எங்கே படிக்கிற. இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னா, நீன்றது இங்கிலீஷில் யூன்னு சொல்லுவோம். எங்கன்றது இங்கிலீஷில் வேர்னு சொல்லலாம். படிக்கிறத ஸ்டடின்னு சொல்லுவோம். இப்போ நீ எங்கே படிக்கிறன்றத வேர் ஆர் யூ ஸ்டடியிங். வேர் ஆர் யூ ஸ்டடியிங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவர் செய்தித்தாள் படிக்கிறார். அவர் செய்தித்தாள் படிக்கிறார். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவர்ன்றது இங்கிலீஷில் ஹீன்னு சொல்லுவோம். செய்தித்தாள்ன்றத நியூஸ் பேப்பர்னு சொல்லுவோம். படிக்கிறது இங்கிலீஷில் ரீட்னு சொல்லுவோம். இப்போ அவர் செய்தித்தாள் படிக்கிறார்ன்றத ஹீ ரீட்ஸ் நியூஸ் பேப்பர். ஹீ ரீட்ஸ் நியூஸ் பேப்பர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் விளையாட விரும்புகிறேன். நான் விளையாட விரும்புகிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நான்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். விளையாடுறது இங்கிலீஷில் பிளேன்னு சொல்லுவோம். விரும்புகிறேன்றத இங்கிலீஷில் லைக்னு சொல்லலாம். இப்போ நான் விளையாட விரும்புகிறேன்றத ஐ லைக் டு பிளே. ஐ லைக் டு பிளேன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீங்க. நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீங்க. இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னா, நீங்கன்றது இங்கிலீஷில் யூன்னு சொல்லுவோம். ஏன்றத ஒய்ன்னு சொல்லலாம். அமைதியா அப்படின்றத சைலண்ட்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீங்கன்றத ஒய் ஆர் யூ சைலண்ட். ஒய் ஆர் யூ சைலண்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன நினைக்கிற. நீ என்ன நினைக்கிற. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நீன்றது இங்கிலீஷில் யூன்னு சொல்லுவோம். என்னன்றத வாட்னு சொல்லலாம். நினைக்கிற அப்படின்றத திங்க்னு சொல்லுவோம்.
இப்போ நீ என்ன நினைக்கிறன்றத வாட் டூ யூ திங்க், வாட் டூ யூ திங்க்னு சொல்லலாம். நான் ஒன்றும் நினைக்கல, நான் ஒன்றும் நினைக்கல. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க.